சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சுகர் வியாதி எல்லாருக்குமே இருக்கு, வீட்டில் ஒருத்தருக்காவது கண்டிப்பா இருக்கு. இது வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதால கூட இந்த மாதிரியான சர்க்கரை நோய் வருமா? அதற்கு தீர்வு தான் என்ன? ஒரு மனிதருடைய வாழ்க்கையில இந்த நீரிழிவு நோயை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தென்கிழக்கு பகுதி. தென்கிழக்கு பகுதியில் வழிபாடு செய்து பின் தென்கிழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்தா ஒரு நல்ல நிவாரணம் உறுதியாக நமக்கு கிடைக்கும். ஆகையினால் இதை நாம என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்மீகம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு மக்களுடைய உடல் நலமும் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பதிவுகளில் அவங்களுடைய உடல் நலம், மனநலம் தேறி வரத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் நிச்சயமாக இந்த ஒரு வியாதி வீட்டில் ஒரு நபருக்காவது இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அப்படி தான் நம்ம நிலமை போயிட்டுருக்கு. அது என்னன்னா சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த சுகர் வியாதி எல்லாருக்குமே இருக்கு, வீட்டில் ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இருக்கு. இது வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதால கூட இந்த மாதிரியான சர்க்கரை நோய் வருமா? அதற்கு தீர்வு தான் என்ன? ஒரு மனிதருடைய வாழ்க்கையில இந்த நீரிழிவு நோயை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிரன். இந்த சுக்கிரன் கெட்டு போகும் பொழுது தான் ஒரு மனிதருக்கு நீரிழிவு நோய் அப்படின்றது ஏற்படுகிறது. வீட்டில் சுக்கிரன் ஆளுமை செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுனா வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி. இந்த சுக்கிரனை முழுவதுமாக விரயமாக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் சந்திர பகவான். அப்போ யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலகீனமாகி சந்திரனுடைய தொடர்பு இருக்கிறதோ அவருக்கு நீரிழிவு நோய் கட்டாயமாக வரும். அப்போ இந்த சுக்கிர சந்திரனுடைய கிரக சேர்க்கைகள் ஒரு வீட்டில் ஏற்படுத்தப்படும் பொழுது கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தென்கிழக்கு பகுதி. தென்கிழக்கு பகுதியில் போர்வெல்லோ, நீர் தொட்டியோ, கழிவு நீர் தொட்டியோ இருக்கிற பொழுது கண்டிப்பாக அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சர்க்கரை வியாதியை நாம அதிகப்படுத்தலாம், அதாவது அதிகமாகும். அப்ப என்னன்னா தென்கிழக்குல குளியலறையும் இந்த நீர் தொட்டியும் அப்படின்ற ஒரு அமைப்பே அந்த வீட்டுல எப்போதுமே அந்த நாள்பட்ட குறையாத வியாதியை என்ன பண்ணுன்னா அதிகமாக ஏற்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா, கிழக்கு தென்கிழக்கு வீதி தாக்கம். அதாவது தெற்கு தென்கிழக்கு வேற, கிழக்கு தென்கிழக்கு வேற. கிழக்கு பக்கம் தென்கிழக்கு ஒட்டி அந்த கிழக்கிலிருந்து ரோடு அக்னிமுலையில் முடிகிறதுனா அந்த வீட்டிலும் சர்க்கரை நோய் அப்படின்றது மிகப்பெரிய தாண்டவம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ தென்கிழக்கினுடைய அந்த நீர்த்தன்மை அதிகப்படுத்துதல், அதாவது தென்கிழக்குல நீர் சுரந்தாலே சர்க்கரை வியாதிமா. அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணக்கூடாது, உடனே அப்ப பைப் வைக்க கூடாதா, அப்ப கிச்சன்ல சமைக்க கூடாதா, அந்த மாதிரி எதுவும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண வேண்டாம். அது நீரை பயன்படுத்துறது. நான் சொல்றது நீரை தேக்கி வச்சு சுரக்க வைக்கிறது. அப்ப கிணற்றுல நீர் சுரக்கும், போர்வெல்ல நீர் சுரக்கும், தென்கிழக்குல பள்ளம் ஏற்படுத்தி அதுல லிட்டர்ஸ் கணக்குல நம்ம என்ன பண்றோம், தண்ணியை தேக்கி வைக்கிறோம். இந்த அமைப்புகள் அத்துணையுமே என்ன அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது தான். அப்போ இந்த மாதிரியான நபர்களுக்கு எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் பிரச்சனை நிற்காது. அப்போ இது ஆண்களுக்கு சர்க்கரை வியாதினா பெண்களுக்கு எங்க கொண்டு போய் விட்டுரும்னா பிரெஸ்ட் கேன்சர்ல கொண்டு போய் விட்டுரும். அப்போ மார்பக புற்றுநோயை இந்த தென்கிழக்கு நீர் தொட்டி கட்டாயமாக தருவதற்கான அத்துணை வாய்ப்புகளுமே இருக்கிறது. தென்கிழக்கு நீர் தொட்டியோ, கிணறோ, செப்டிக் டேங்கோ, அதே போல போர்வெல்லோ
இதெல்லாம் நிச்சயமாக தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது இதெல்லாம் என்ன பண்ணணும், இருக்கிற வரையும் அந்த நோயினுடைய தொடர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் முழுமையாக நாம் வந்து நீக்கும் பொழுது மட்டும்தான் அதனுடைய சுபத்துவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பெற முடியும். நமக்கு வந்து மருந்துகள் அப்பொழுது தான் என்ன பண்ணும்னா அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் வேலை செய்யும். இல்லைன்னா எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் எவ்வளவு இன்சுலின் போட்டாலும் அது வந்து ஒரு சரியான பலனை நமக்கு வழங்காது. சரி, ஓகே. இப்போ இதர் நீக்கிறதுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறதா? அப்படி போனா நம்ம வந்து இதை நீக்கிறதுக்கான வாய்ப்பும் அல்ல உடல்ல தேறுவதற்கான வாய்ப்புகளையும் நம்மால் பெற முடியுமானா நிச்சயமா முடியும். அதற்கு குறிப்பிட்ட ஆலயம் அப்படின்றது என்ன அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா, பெரம்பலூருக்கு அருகாமையில் திருப்பட்டூர் அப்படின்ற ஊரில் பிரம்மனுக்குரிய ஆலயம் இருக்கிறது. அதே போல் அங்கே வந்து சிவபெருமானுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரில் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமானுடைய பெயர் இருக்கிறது. இந்த இறைவனை நாம் வந்து பூச நட்சத்திரத்தில் வழிபாடு செய்து பின் தென்கிழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்தால் ஒரு நல்ல நிவாரணம் உறுதியாக நமக்கு கிடைக்கும். ஆகையினால் இதை நாம என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இப்போ குருஜி, இப்போ நீங்கள் தென்கிழக்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ சொந்த வீட்டுக்காரங்க என்னோட ஓன் ஹவுஸ் இது, அவங்க வந்து அந்த இடத்த மாத்துறதோ இல்லை இடிச்சிட்டு அந்த நீர் தொட்டியை வந்து வேற இடத்துல அமைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க, தென்கிழக்கில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்போ அவங்களுக்கு வந்து இந்த நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னா அவங்க வேற என்ன மாற்று வழி என்ன பண்ணலாம்? அதாவதுமா பொதுவாக வாடகை வீடுன்னு வரும்பொழுது நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, எப்போ வேணாலும் வீட்டை மாற்றிக்கலாம். அதனால அந்த மாதிரி ஒரு பாதிப்புள்ள வீடில் நம்ம இருக்கும் பொழுது அதை டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் நமக்கு பெட்டரான ரிசல்ட்டாக இருக்குமா. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நீரிழிவு நோய் வந்து இருக்கும், பரம்பரையா வருது, இது வந்து ஹெரிடிட்டரி, உங்க அப்பாக்கு உங்க பாட்டிக்கு இருந்ததால உங்களுக்கு வந்திருக்குன்னு மருத்துவர்கள் வந்து ஜென்ரலா நம்ம செக் பண்ணும்போது ஆலோசனை கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வாஸ்து தான் ஒரு காரணமா இருந்திருக்கும். கண்டிப்பா அந்த வீட்டுல எல்லார் வீட்லயுமே தென்கிழக்கு பிரச்சனை அதிகமா இருந்திருக்கும். பெண்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டிருப்பார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீரிழிவு வந்து பரம்பரையா இருக்கிற வீட்டுல 2 தார திருமணம் உறுதியா இருக்கும். 2 திருமணம் அப்படின்றது நீரிழிவு நோய் உள்ளவர் வீட்டில் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர சந்திர சேர்க்கை வந்து சுக்கிரனை ரொம்ப அதிகமா சுரக்க விட்டு பலத்தார யோகத்தை கிரியேட் பண்ணும். ரொம்ப சுகரால நலிவடைந்த அத்தனை பேருடைய லைஃப்லயுமே பலத்தார யோகம் உண்டு. ஆகையினால வந்து அதனுடைய தொடர்ச்சியில பெண் சாபத்தினுடைய வடிவாகத்தான் இந்த மாதிரி சர்க்கரை நோய் பரம்பரையா இருக்கும். அப்போ அந்த வீட்டோடைய கவனிச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த தென்கிழக்கு திசையில கண்டிப்பா பிரச்சனை இருக்கிறத தான் நமக்கு வந்து அறிவுறுத்துது. இப்ப நிறைய மெடிசன்ல வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான நோய்களை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த தென்கிழக்க சரி பண்ணிக்கிட்டு அந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறதால கூட அந்த ரிவர்ஸ் அப்படின்றது நிச்சயமா நடக்கும். அதே போல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு மருந்து எடுக்கணும் அப்படின்னா அஸ்வினி, அதுக்கப்புறம் மகம், சதயம், இந்த 3 நட்சத்திரத்துல நம்ம மருத்துவரை அணுகி மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா உறுதியாக அதுல வந்து ரெக்கவர் வந்து நமக்கு இருக்குமா. கண்டிப்பா நீரிழிவு நோய் பத்தி நிறைய விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. வாஸ்துவுக்கும் இந்த நோய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான தகவல் குருஜி, நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இது போன்ற தகவல் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பயனுள்ள பதிவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் 2025 வருடம் நடக்க இருக்கு. தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் வந்து டைரக்ட் கிளாஸ், ஆன்லைன் இல்லை, டைரக்டாக சென்னையில் இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி குருஜி கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி அல்லது ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி இந்த வகுப்பின் மூலமாக நீங்கள் தாராளமாக 5 நாட்கள் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.